ஒவ்வொரு வருஷமும் இந்த டீம் தங்களுடைய டோர்னமெண்ட்டை ரொம்ப அற்புதமாக கிக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் டோர்னமெண்ட்குள்ளே போக 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 அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கன்சிடரபிளி டவுன் ஆகி இந்த டீமாக இவ்வளோ சூப்பராக இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற அளவுக்கு பாட்டம் ஹாஃப் ஆஃப் தி டேபிள்லேயே எல்லா வருஷமும் முடிப்பாங்க எக்ஸப்ட் ஒன் சீசன், தட் இஸ் 2014. 2014ல் இவங்க போட்ட பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பாதி பெர்ஃபார்மன்ஸை எல்லா வருஷமும் போட்டிருந்தாலும் கூட அவங்க வந்து டெஃபினட்டாக ஷியோர் ஷார்ட்டாக பிளே ஆஃப் வந்திருப்பாங்க. பட் அதை பண்ண தவறுனால அவங்க எல்லா வருஷமும் பாட்டம் ஆஃப் ஆஃப் தி டேபிள்லேயே வராங்க. எஸ், நாங்கள் பஞ்சாப் கிங்ஸ் பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம். பேரை மாற்றினாங்க, இப்போ ஹோம் கிரவுண்டை கூட மாற்றிருக்காங்க. பட் அவங்களுடைய ஃபார்ச்சூன்ஸ் மாறுமா அப்படிங்கிற பிபிகேஎஸ் ப்ரிவியூவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பஞ்சாப் கிங்ஸ்னாலே ஆன் த ஃபீல்டில் சொதப்புவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆஃப் த ஃபீல்டாக ஆப்ஷன் ரூம்லேயும் சொதப்பியிருக்காங்க. இதை தவிர ஏதோ ஒரு பிளேயரை மாற்றி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற கான்ட்ரவர்சிலையும் மாட்டிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்குவாட் இப்போ எப்படி இருக்குது? பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஷஷாங்க் சிங்கை தான் மாற்றி எடுத்திருக்காங்க. வேற ஒரு ஷஷாங்க எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த ஒரு ஷஷாங்க எடுத்திருக்காங்க. பட் அவரும் நல்ல பிளேயர் தான் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் ரேலே ரோசோவை எடுத்தது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயமா நாங்கள் கருதுகிறோம். பஞ்சாப் கிங்ஸ் டீமில் அவர் சூட் ஆவாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ரேலே ரோசோ இந்த பிளேயரை நாங்கள் குறை சொல்ல விரும்பலை. பட் அவர் பஞ்சாப் கிங்ஸ்க்கு சூட் ஆவாரா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்வி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஹர்ஷல் பட்டேல், முலான்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான பிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஹர்ஷல் பட்டேலோட ஸ்லோயர் பால்ஸ் அங்கே எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அடுத்தது கிறிஸ் போக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கண்டிஷனில் நல்ல பிளேயர், பட் இந்தியன் கண்டிஷனில் நாட் எட் ப்ரூவன். அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியான ஒரு பிக்காக தான் நாங்கள் கருதுகிறோம். அண்ட் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸே வெளிப்படுத்தியிருக்காங்க. முலான்பூர் கிரவுண்ட் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும், இந்த புது கிரவுண்ட்னால புது ஃபியாக்சியூன்ஸ் ஏற்படுமா பஞ்சாப் கிங்ஸ் அன்னைக்கு? அஜய், ஆக்சுவலி முலான்பூர் அப்படிங்கிறது வந்து எல்லா பஞ்சாப் ஃபேன்ஸ்க்கும் ஒரு தெரிவிக்கிற விஷயம் என்னென்னா, முலான்பூர் அப்படிங்கிற வென்யூ வந்து மாற்றிருக்காங்க. பிபிகேஎஸ்க்கு நியூ கிரவுண்ட் இனிமேல் முலான்பூரில் தான் இருக்கும். ஸோ நியூ கிரவுண்ட் அப்படிங்கிறது இன்னுமே அதிகமாக ஸ்டாட்ஸே இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அங்கே கிரிக்கெட் இன்னும் விளையாடலன்னு சொல்லப்படுது. பட் மோஸ்ட் லைட்லி அவங்களுடைய ஓல்டு ஹோம் கிரவுண்டான மொஹாலி மாதிரி தான் கண்டிஷன்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தான் மோஸ்ட் லைட்லி ஒரு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது பிக் பவுண்ட்ரிஸ் இருக்கும் அண்டு மோஸ்ட்லி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். அண்ட் ரன் ஃபெஸ்ட் கிரவுண்டுன்னே சொல்லலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் எந்த அளவுக்கு ஸ்விங் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அண்டு டியூ இருக்கும் டெஃபினட்டாக. அண்டு செகண்ட் பேட்டிங் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மோர் அண்ட் மோர் மொஹாலி கிரவுண்ட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி அஜய், இந்த முலான்பூரில் எந்த மாதிரியான பார் ஸ்கோர் இருக்கும்? மோஸ்ட் லைட்லி ஒரு 190 தான் பார் ஸ்கோர் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்க்கும் இன்னும் தெரியாது கிரவுண்ட் எப்படின்னு, நமக்கும் தெரியாது. ஸோ இதே எக்ஸைட்மெண்ட் நீடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பஞ்சாபுடைய ஸ்குவாட் இப்போ எப்படி லுக் லைக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அண்ட் பஞ்சாபுடைய நியூ கிரவுண்ட் பற்றின எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் என்ன மாதிரி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு. பஞ்சாப்க்கு இனிஷியலாக என்ன மாதிரி பிளேயிங் 11 இருக்கும்? பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிகர் தவன் அண்ட் ஜானி பேஸ்டோ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஷிகர் தவன் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஐபிஎல் சீசனும் 500 ரன்ஸ் ப்ளஸ் அடிச்சிருவாரு. அதனால ஷிகர் தவன் தரப்புலேருந்து பிரச்சனையே இல்லை, அவர் பேங்க் மாதிரி அப்படின்னு சொல்லியே ஆகணும். நம்பர் 2ல் ஜானி பேஸ்டோ பார்த்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் ஹோப்ஃபுல்லி இந்த பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் 2024ல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்றது எல்லா ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷனாகவும் இருக்குது. நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் பார்த்தீங்கன்னா போன ஐபிஎல் சீசனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஆகணும். டொமஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அமைஞ்சிருக்கு அவருக்கு. அதனால பிரப்சிம்ரன் சிங் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் வருவார். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா யார் வருவாங்க அப்படின்ற கருத்துக்கு லிவிங்ஸ்டோனை வரலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. என்னதான் லிவிங்ஸ்டோன் ரீசெண்டாக அந்த மேட்சஸ் எதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் லிவிங்ஸ்டோன் ஒரு மேட்ச் வின்னர் அண்ட் அவரால் லெக் ஸ்பின்னும் போட முடியும். அதனால லிவிங்ஸ்டோன் ஆட வைக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து. நம்பர் 5ல் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான T20s பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஒரு டைனமிக் விக்கெட் கீப்பராகவே இருக்காரு. அதனால ஜிதேஷ் சர்மாவை ஆட வைக்கலாம். நம்பர் 6ல் பார்த்தீங்கன்னா அதர்வா டைடே பார்த்தீங்கன்னா விதர்பாக்காக ரொம்பவே நல்லா ஆடினார் அப்படின்னு சொல்லி ஆகணும். அதர்வா டைடே பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல் ஹோப்ஃபுல்லி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அதர்வா டைடே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா பேக்கப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இல்லை, ஷஷாங்க் சிங் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து ஆகணும். அதனால ஹோப்ஃபுல்லி அதர்வா டைடே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பஞ்சாப் கிங்ஸோட ஃபார்ச்சூனும் பார்த்தீங்கன்னா நல்லா அமையும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா சாம் கரன் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுட்டி குழந்தை எனிமோர் இல்லை. சாம் கரன் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சாப் கிங்ஸோட சீனியர் மோஸ்ட் பிளேயராகவே இருக்காரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சாம் கரன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் பஞ்சாப் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லா ஃபேன்ஸாலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் செய்யப்பட்டு வருது. நம்பர் 8ல் பார்த்தீங்கன்னா கஜிசோ ரபாடா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணார்.
ஹோப்ஃபுல்லி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக. நம்பர் 9ல ஹர்ஷல் பட்டேல் ஓட ஸ்லோயர் பால்ஸ் முலான்பூர் பிச்சில் எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். பட் ஹர்ஷல் பட்டேல் பார்த்தீங்கன்னா ப்ரூவன் கமாடிட்டி. அதனால் அவர் இந்த பிச்சுக்கு அடாப்ட் ஆகி அவரை தூய்மை பண்ணி, அதாவது அவரோட நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் மூலயமா அவரை பிரதிபலிப்பார் அப்படின்னு நம்ம ஹோப்ஃபுல்லி நம்புவோம். நம்பர் 10ல பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பவுலர், இந்தியாவுக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால ஹர்ஷ்தீப் சிங் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணுவார் அப்படின்றது எல்லா பிபிகேஎஸ் ஃபேன்ஸாலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் செய்யப்பட்டு வருது. நம்பர் 11ல ராகுல் சகர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ்க்காக ரொம்பவே நல்ல லெக் ஸ்பின் போட்டு வந்தார். பட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அதிகமாக விக்கெட் எடுக்கலனாலுமே ஒரு எக்கனாமி பவுலராக இருக்காரு. ராகுல் சகர் ஹோப்ஃபுல்லி நல்ல விக்கெட்ஸ் இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த பர்டிகுலர் சீசன்ல. நம்பர் 12 அதாவது இம்பாக்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பாரை கொண்டு வருவாங்க அப்படின்றது எங்களோட கருத்து. ஐபிஎல் 2021ல அதாவது ஆர்சிபி அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா ஏபிடி, மேக்ஸி அண்ட் விராட் கோலியோட விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேள்விக்குறியாக தான் இருந்தது. ஹோப்ஃபுல்லி இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம். அஜய், டைகர் கா ஹுக்கும் பிளேயர் ஆஃப் த சீசனா பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு யாரெல்லாம் இருப்பாங்க? கண்டிப்பாக தவன். பிகாஸ் டிபெண்டபிள் பிளேயர் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். எந்த டீமுக்கு விளையாடினாலும், அது எஸ்ஆர்ஹெச்காக இருந்தாலும் சரி, டிசிக்காக இருந்தாலும் சரி, அண்ட் இப்போ பஞ்சாப்காக இருந்தாலும் சரி, வருஷம் ஒரு 400 to 500 ரன்ஸ் கண்டிப்பாக அடிச்சிருவாரு. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரன்ஸ், பட் அவருடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் டீமுக்கு நல்ல விதத்தில். பட் டீம் அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்டு ஜிதேஷ் சர்மா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டைனமிக் விக்கெட் கீப்பர். அண்டு மோஸ்ட் லைக்லி அவர் வந்து ஒரு லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் வருவார். இஃப் விக்கெட்ஸ் ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஆடிட்டு ஒரு அக்ரெசிவ் பேட்டிங்கை வெளிப்படுத்துறாரு. அதுக்கேற்ற மாதிரியே கரெக்டாக. அண்ட் இந்தியாக்கான T20 மேட்சஸ்லேயும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு பிளே த சேம் வே. ஸோ லாஸ்ட் பிளேயராக நான் சொல்கிறது வந்து ஹர்ஷ்தீப் சிங் வந்து வெதர் இன்டர்நேஷ்னல் விளையாடினாலும் சரி, டொமஸ்டிக்கில் பெர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ரொம்பவே அவருடைய வேரியேஷன் நிறைய காமிக்கிறாரு. ஒவ்வொரு தடவையும் நிறைய விதத்தில் எவால்வ் ஆகிறாரு. அண்ட் இந்த தடவையும் 2-3 ஸ்டெம்ஸ் உடைப்பாரு, லைக் வாட் ஹி டிட் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ யா, பஞ்சாப் கிங்ஸ் பிளே ஆஃப் போவாங்களா அஜய்? டெஃபினெட்லி பாட்டம் ஆஃப் தான் எங்களுக்கு தோணுது. பிகாஸ் என்னதான் தவன், ஜிதேஷ் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்காரு, ஹர்ஷ்தீப் சிங்கு, தென் லிவிங்ஸ்டன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், இப்படி நிறைய பிக் நேம்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் டு நேம் தான் இருக்குது. லைக் அவங்க நம்ம இந்த பிளேயர்ஸ் இருக்காங்க, நம்மளால் நேம் தான் பண்ண முடியுது. ஒரு கன்சிடரபிள் கான்ட்ரிபியூஷன், கன்சிடரபிள் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லா வருஷமே மிஸ் ஆகுது. அது வழக்கம் போல் அப்படியே தான் பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் இஃப் ஸோ ஒருவேளை இவங்க பெர்ஃபார்ம் பண்ணி மற்றவங்களும் வந்து சப்போர்ட்டிங் ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக பஞ்சாப் கிட்ட இருந்து ஒரு டேர்ன் ஓவர் சீசன் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், உங்களோட ஒப்பீனியன் என்ன? எங்களோட ஒப்பீனியனில் நீங்கள் ஸ்டாண்ட் ஆன் பண்ணுறீங்களா, இல்லைனா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் டிஃபராக இருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.